பொதுவான முதலாம் நிருபத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 1, 2 ஆகிய 2 வசனங்களை 3 பகுதிகளாக பிரித்து நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாளிலே அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். அடுத்த பகுதியானது 3 முதல் 12 வரை. அடுத்த பகுதி 3 முதல் 12 வரை. இந்த பகுதிக்கு நாம எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால், நமது விலையேற பெற்ற ரட்சிப்பு. பேதுரு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து இந்த பகுதியிலே பேசுகிறார். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன, அது எப்படிப்பட்டது, அது யாரால் கொடுக்கப்பட்டது, அது யாரால் காக்கப்படுகிறது, அந்த ரட்சிப்பின் மேன்மை என்ன, இதையெல்லாம் தெளிவாக இந்த முதல் அதிகாரத்திலேயே 2வது பகுதியில் தெளிவாக பேதுரு குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த பகுதிக்கு நாம எப்படி தலைப்பு கொடுக்கலாம் என்றால், நமது விலையேற பெற்ற ரட்சிப்பு 3 முதல் 12 வரை. இந்த நாளிலே அந்த 3 முதல் 5 வரையிலான பகுதியை நாம் பார்க்கவிருக்கிறோம். பேதுரு 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை. இந்த 3 முதல் 5 வரையிலான பகுதியிலே பேதுரு என்ன கூறுகிறார் என்றால், ரட்சிப்பின் நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கையை குறித்து பேதுரு தெளிவாக பேசுகிறார். அப்ப இது நாம கவனித்து பார்த்து கர்த்தரை நாம் துதிக்கவிருக்கிறோம். இப்பொழுது அந்த 3வது வசனத்தை 3, 4 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய 2 வசனங்களை இணைந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த இடத்துல பேதுரு என்ன கூறுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திலே எவ்வாறு பங்கு பெற்றார் என்பதை நம்ம பார்த்தோம். அவர் மூலமாகத்தான் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்து என்னும் மேசியாவை, இரட்சகரை எப்படி பயன்படுத்தினார் என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் இந்த ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு இரட்சகர் இல்லாவிட்டால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பின் மூலமாக வரக்கூடிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோ, எதிர்கால நம்பிக்கையோ, பரலோக நம்பிக்கையோ, இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையோ, பரிசுத்த வாழ்க்கையோ, எந்த ஒரு வாழ்வும் நமக்கு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம் சகலத்தை நாம் பெற்றிருக்கிறோம். 3வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அப்ப இந்த ரட்சிப்பின் மேன்மையை குறித்து, ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து, இந்த ரட்சிப்பின் பாதுகாப்பை குறித்து கூறுவதற்கு முன்பதாக நன்றி செலுத்தும்படி கூறுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று கூறுகிறார். அப்ப பிதாவாகிய தேவனை துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி வரும்போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அப்ப இந்த இடத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்கு தந்தபடியினாலே அந்த பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால், அதற்கான காரணத்தை முந்தின வசனத்திலும் பிந்தின வசனத்திலும் கூறுகிறார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? 2வது வசனத்துல நம்ம வாசித்தோம், ரட்சிப்பின் திட்டத்திலே பிதாவாகிய தேவனுக்கு இருந்த பங்கு. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தவர், நல்லா கவனிங்க, ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தவர் பிதாவாகிய தேவன். அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினவர் குமாரனாகிய கிறிஸ்து. அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே உங்களையும் என்னை நிலைத்திருக்க செய்து நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இவ்வளவு காரியம் நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ரட்சிப்பை மட்டுமல்ல, இந்த ரட்சிப்போடு கூட என்ன தந்திருக்கிறார் என்றால், 4வது வசனம், அழியாததும்
மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தார். இதற்காக இவ்வளவு பெரிய மகத்தான ஆசீர்வாதத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று பேதுரு இந்த இடத்திலே கூறுகிறார். அப்ப தேவன் நமக்கு செய்த ஒவ்வொரு ஆவிக்குரிய நன்மையையும் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நமக்காக தந்த அந்த ரட்சிப்பின் மேன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அது நன்றாக இருக்கும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இல்லை என்றால், ரட்சிப்பு இல்லை என்றால், பிதாவாகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகாரமோ உரிமையோ உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. எந்த ஜெபமாக இருந்தாலும் முதலாவதாக அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தவர் அவர் தான். இந்த இடத்துல நீங்களும் நானும் கூடி இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் மூலமாகத்தான். அந்த இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்படாது இருந்தால் நீங்களும் நானும் இந்த இடத்துல கூடி வர முடியாது. ஆகவேதான் பேதுரு முதலாவதாக இந்த பகுதியை, இரண்டாவது பகுதியை ஆரம்பிக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று கூறுகிறார். அடுத்ததாக 4வது வசனம் நல்லா கவனிக்கணும். 4வது வசனத்திலிருந்து தான் நம்ம அதிகமாக நாம கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இந்த 4வது வசனத்திலே வாசிக்கும் போது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நீங்களும் நானும் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிறந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவன் நம்மை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். ஆச்சரியமான ஒரு காரியம், அற்புதமான ஒரு காரியம். இந்த உலகத்தில் நாம் ஜீவித்திருக்கும் போதே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆவிக்குரிய பிரகாரமாக மறுபடியும் நான் பிறந்து தேவனுடைய வீட்டிலே பிள்ளைகளாக அங்கத்தினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். இப்ப எதற்காக நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவனா மாறிட்டா நம்ம நம்பிக்கை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை எதற்காக நம்பணும்? நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் இல்லையா, நல்ல சொத்து சம்பாதிக்கலாம், இந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை. அந்த நம்பிக்கைக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு தரவில்லை. இந்த உலகத்திலே தேவன் ஆசீர்வாதங்களை தருவது உண்மைதான். நம்ம நம்பலாம் தேவனை. எனக்கு ஒரு வீட்டை தருவார், ஒரு நிலத்தை தருவார், ஒரு குடும்பத்தை தருவார். ஆனால் எதுவுமே நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை என்று அதை சொல்ல முடியாது. ஏனென்றால் பாதியிலேயே முடிந்து போகக்கூடியவை. 80 வருடம் 90 வருடம் நான் வாழ்வேன் என்று நம்பினாலும் அந்த நம்பிக்கை நிலையான நம்பிக்கை அல்ல. அந்த 80 ஆண்டுகள் முடியும் போது நான் மரித்து போயிடுறேனே, அப்ப என் நம்பிக்கை எங்க போகுது? அப்ப ஜீவனுள்ள நம்பிக்கை, ஜீவனற்ற நம்பிக்கை இருக்கு, ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கு. இயேசு கிறிஸ்துவை எதற்காக நம்பணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஜீவனுள்ள நம்பிக்கை வைக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மேல ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்ப அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன கற்றுத் தருகிறது என்றால், நமக்காக மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா இல்லையா? அப்ப நம்ம நம்பிக்கை எங்க இருக்கு? எதற்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம்? எங்க தாத்தா கிறிஸ்தவராக இருந்தாரு, அதனால நான் கிறிஸ்தவர். எங்க அப்பத்தா கிறிஸ்டினா இருந்தாங்க, அதனால நானும் கிறிஸ்டின். அதுக்காகத்தான் ஏற்றுக்கொள்றோமா? இல்லை. ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்காக பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதங்களும் சேர்ந்து வரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் மகிமையும் மேன்மையும் எல்லாம் நமக்கு சேர்ந்து வரும். அந்த நம்பிக்கை, அதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்ப இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற நம்பிக்கை அல்ல. அந்த நம்பிக்கை எப்படி வருகிறது, யாரால் வந்தது என்றால், அந்த நம்பிக்கையினுடைய ஆணி வேர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த நம்பிக்கையின் ஆணி வேர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவிலிருந்து தான் அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாகத்தான்
அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் சொந்தக்காரர்களாய் நம்ம மாற்றப்படுகிறோம். இந்த உலகமே என்ன எதிர்பார்க்கிறது என்றால், உலக ஆசீர்வாதங்களை நாளுக்கு நாள் உலகம் எதிர்பார்க்குது. ஆனால் ஜீவனுள்ள நம்பிக்கை, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை நம்மை எதற்கு நேராக நடத்த வேண்டும் என்றால், நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்துக்கு நேராக. போன வாரம் தான் பார்த்தோம், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்குது. அங்க துன்பம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அருமையான பாடல்ல கூட நம்ம பாடணும் இல்லையா? வருத்தம் பசி தாகம் அங்க இல்லை, பரலோகமே என் சொந்தமே. அருமையான ஒரு பாடல் இல்லையா? வருத்தம் பசி தாகம் அங்க இல்லவே இல்லை. பக்கத்து வீட்டு சண்டையும் இல்லை, கோழி சண்டையும் இல்லை, ஆட்டு சண்டையும் இல்லை, அருவா சண்டையும் இல்லை. நித்தியமான மகிமையான ஒரு ராஜ்யம், சமாதானமும் சந்தோஷம் மட்டுமே இருக்கிற ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள் போகும்படியான நம்பிக்கை, அதற்கு தான் ஜீவனுள்ள நம்பிக்கை என்று இந்த இடத்துல பேதுரு கூறியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்கிறபடியினால் நீங்களும் நானும் வாழ்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் மூலமாகத்தான் உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாம இருந்திருந்தா அந்த நம்பிக்கை இருக்குமா? அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாகவும். அப்ப இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக மரித்தார் என்றால் அதோடு கூட ரட்சிப்பு பூரணப்படாது. அவர் உயிரோடு கூட எழுந்தார் இல்லையா? அதன் மூலம் தான் ரட்சிப்பு பூரணப்படுது. அப்ப விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், அந்த நம்பிக்கை வரணும். அதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாத இடத்திலே ரட்சிப்பு இல்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. உலக காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் சகலமும் நமக்கு வந்திருக்கிறது. பொதுவாக புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவிலே நம்பிக்கையை பற்றி அதிகமாக பேசுவது யார் என்றால் பேதுரு. அப்போஸ்தலர்களில் முதலாவதாக இது மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு. எப்படி என்றால் 3 நபர்கள். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு அப்போஸ்தலன் என்றால் விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறார். விசுவாசத்தை குறித்து அதிகமாக பேசினது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அடுத்ததாக யோவான். இந்த யோவான் எதற்கு அப்போஸ்தலன் என்றால் அன்பின் அப்போஸ்தலன் அப்படின்னு அழைக்கப்படுறான். ஏனென்றால் அன்பை குறித்து அதிகமாக பேசினது யாரு? இப்ப யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அவன் எழுதின நிருபங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல எல்லாம் அன்பு என்கிற வார்த்தை அதிகமாக ஒரு அன்பு என்கிற வார்த்தை வேதாகமத்துல அதிகமாக குறிப்பிட்டிருக்கிறது யாரு? யோவான். அப்ப அன்பை பற்றி அதிகமாய் பேசினபடினாலே, தேவனுடைய அன்பை பற்றி, சகோதரர்களின் அன்பை பற்றி அதிகமாய் பேசினபடினால யோவான் அன்பின் அப்போஸ்தலன். புரியுதா? அடுத்ததாக பேதுரு வராரு. மூன்றாவதாக பேதுரு வராரு. இந்த பேதுரு ஒரு 2 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. சின்ன சின்ன நிருபங்கள் தான். ஆனா இவருக்கு பெயர் என்ன? நம்பிக்கையின் அப்போஸ்தலன். என்ன அப்போஸ்தலன்? இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். பவுல் எதற்கு அப்போஸ்தலன்? விசுவாசத்தின் அப்போஸ்தலன். யோவான் அன்பின் அப்போஸ்தலன். பேதுரு எதற்கு அப்போஸ்தலன்? நம்பிக்கையின். வெரி குட், நம்பிக்கையின் அப்போஸ்தலன். ஏனென்றால் பேதுரு தான் ஜீவனுள்ள நம்பிக்கையை பற்றி பேசுகிறார். இப்ப 4வது வசனத்துல அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே எல்லாம் கவனிக்க, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்ததின் மூலமாகத்தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணம் இல்லாம நம்ப முடியுமா? காரணத்தோட தான் நம்ப முடியும். அப்ப ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் எதற்கு கொடுக்கிறார் என்றால், அந்த நம்பிக்கைக்கு முன்பாக இருக்கிறது என்னவென்றால் 3 விதமான ஆசீர்வாதங்களை அதில் குறிப்பிடுகிறார் பேதுரு. என்னன்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சுதந்திரத்தை கொடுத்தார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். இன்னைக்கும் எனக்கு தான் சொந்தம்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக
ஒரு தேசம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது நித்தியமான தேசம் அல்ல. இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வைத்திருக்கிற, அனுபவிக்கிற, நாம் காண்கிற எதுவுமே நித்தியமானவை அல்ல. அப்படியானால் ரட்சிப்பின் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 3 விதமான ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது இல்லையா? ஆவிக்குரிய வரங்கள் 9, ஆவிக்குரிய கனி 9, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 9, எல்லாம் 3 9. ஆவிக்குரிய வரங்கள் 9, ஆவிக்குரிய கனிகள் 9, ஆவிக்குரிய வரங்களும். ஆமா, ஆவிக்குரிய வரங்கள் 9 எங்க கூறப்பட்டிருக்குன்னா 1 Corinthians 12. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 9 எங்க கூறப்பட்டிருக்குன்னு சொன்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம். ஆவிக்குரிய கனிகள் 9 எங்கன்னு சொன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். இப்படி நிறைய நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் பேதுரு இந்த இடத்துல என்ன கூறுகிறார் என்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 3 விதமான ஆசீர்வாதங்களை சொல்றாரு. அப்ப இந்த நம்பிக்கையானது, ஜீவனுள்ள நம்பிக்கையானது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்றால் 3 விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய 3 வித காரியங்களை சொல்றார். இப்ப இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப மறுபடியும் பிறக்கிற அனுபவம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவோட பேசுவார். அப்ப நிக்கோதேமுவை பார்த்து சொன்னா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது, காண மாட்டாயின்னு சொல்லிட்டார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தேவன் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தின் மூலமாக ஜீவனுள்ள நம்பிக்கையை பெற்று அந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை, அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக. அப்ப 3 விதமான சுதந்திரம். ஒன்று அழியாததும். உங்களுக்காக எனக்காக என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு? அந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அழிந்து போகும். முதல்ல நம்ம பார்த்துட்டோம், உலகத்துல எதுவுமே நிலையானது அல்ல. இந்த உலகத்துல தேவன் எனக்கு 1000 கோடி சொத்தை தந்தாலும் அது அழிந்து போகக்கூடியது, ஒண்ணுமில்லாம போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்போமானால், பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயினன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் வச்சிருக்க 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலம் எங்க இருக்கும்? வானமும் பூமியும் ஒழிந்து போகுது. 10 கோடிக்கு நான் கட்டி வைத்திருக்க வீடு எங்க போகும்? 3 கோடிக்கு வாங்கியிருக்கிற கார் எங்க போகும்? இல்லையா? என் கம்பெனி எங்க போகும்? ஒண்ணுமே நிலைக்காது, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமானது அழியாதது. தேவன் தரக்கூடிய பரலோக ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அழியாதது. அழியாதது என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மரணத்தால் தொடப்படாத மரணம். இல்லையா? மரணம் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கா? இந்த உலகத்தில் எத்தனை ஜீவன் இருக்கிறதோ அத்தனைக்கும் மரணம் இருக்கிறது. இப்ப மரம், செடி, கொடி, அதற்கு மரணம் இருக்கா இல்லையா? செடி செத்து போச்சுன்றான், அந்த மரம் செத்து போச்சு, பட்டு போச்சுன்றான். அப்ப உலகத்திலே காணப்படுகிற எல்லாமே மரணத்தை கண்டே தீரும். ஆனால் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற அழியாத ஆசீர்வாதம் என்பது மரணத்தால் தொட முடியாத ஆசீர்வாதம். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, அழியாத ஆசீர்வாதம், அழியாததும். அடுத்தது மாசற்றது. இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் தேவனால் நமக்கு பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. சில நேரங்கள் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, அதுலேயும் கரை விட வைத்துடுறோம். அந்த ஆசீர்வாதத்திலையும் கரை பெற்ற நம்ம வைத்து விடுறோம் இல்லையா? ஆனால் பரலோகத்திலே உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்பது கரையற்ற, பாவத்தால் கரைபடாத. அங்க பாவத்துக்கே இடம் இல்லை. அப்ப பாவத்தால் கரையற்ற, அதனாலதான் மாசற்றதும். அடுத்தது வாடாதது. வாடாததுமாகிய அப்படின்னு அர்த்தம் என்ன? வாடாதது என்று சொன்னால், இந்த உலகத்துல ஒரு பூவை பார்க்கிறோம், இன்னைக்கு பார்க்கிறோம், நாளைக்கு போகும்போது எப்படி இருக்கும்? இதுதான் மனிதனுக்கும். மனிதனும் வாடி போவான். இந்த உலகத்துல எல்லாமே வாடி போகும். ஆனால் பரலோகத்துக்குள்ளே நீங்களும் நானும் பிரவேசிக்கும் போது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் ஒருபோது வாடவே வாடாது, வாடி போகாது.
அப்ப எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக எனக்காக தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை எண்ணி பார்த்தா நமக்கு சந்தோஷம் இருக்கும். உலக ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார வேண்டியதான். அதனாலதான் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நம்ம நோக்கி பார்க்கணும். அப்ப இந்த வசனத்துல மறுபடியும் 4வது வசனத்துல வருவோம். இந்த வசனத்துல பேதுருக்கு 3 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏதுவானதான் அந்த நம்பிக்கை. அப்ப ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போம். அந்த இறுதி பகுதி 4வது வசனத்துல தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப உங்களையும் என்னையும் தேவன் எப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்க பண்ணாராம்? எதனால? அதுக்கு அடிப்படை என்ன? இரக்கத்தினால். எதனால? இப்ப நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால் எதனால பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய இரக்கத்தினால். அந்த தேவனுடைய இரக்கம் தான் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கு. அந்த தேவனுடைய இரக்கம் தான் நம்மை விசுவாசிக்க செய்திருக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறது. இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்முடைய திறமை அல்ல, இல்லையா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே. இரக்கத்தை கொண்டு விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லையா? அவருடைய கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க வேதத்தை நம்ம நன்றா ஆராய்ந்து பார்ப்போமானால் ரோமர் 11ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை. ரோமர் 11ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்க, வீட்டில் படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த பகுதியில வாசித்து பார்ப்போமானால் நீங்களும் நானும் எப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய இரக்கத்தினாலே. நம் மீது அவர் இரக்கம் வைத்தபடியினால. அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? தேவன் உங்களை தமது கிருபையினாலே மறுபடியும் பிறக்க செய்து இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு கூட எழுந்ததினாலே அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்து, அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதற்காக கொடுக்கிறார் என்றால் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற நிலையான ஆசீர்வாதத்திற்கான நம்பிக்கையாக அவர் அதை உங்களுக்கு தந்தருளி இந்த ரட்சிப்பின் திட்டத்தை எவ்வளவு பெரிதாக்கி மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்பதை பேதுரு இந்த இடத்துல சொல்றார். அடுத்த வாரத்துல இதே பகுதியைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்த பகுதி எத்தனைல இருந்து எத்தனை வரை வசனம்? 3, 4, 5, 3 இல்லையா? அதுக்கு தான் 3 முதல் 5 வரை ரட்சிப்பின் நம்பிக்கை, ரட்சிப்பின் நம்பிக்கை அப்படின்னு சொன்னோம், இல்லையா? ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலைப்புல நம்ம கொடுத்தோம். அப்ப 3 முதல் 12 வரை பெரிய ஒரு பகுதி. 2வது பகுதி 3 முதல் 12 வரை. அதுக்குத்தான் தலைப்பு நமது வெளியேறப்பட்ட ரட்சிப்பு அப்படின்னு பார்த்தோம். ஆனா 3 முதல் 5 வரை ரட்சிப்பின் நம்பிக்கை, இல்லையா? அப்ப அடுத்த வாரத்துல அந்த 5வது வசனத்தை வாசித்து வாருங்க. ரொம்ப முக்கியமான வசனம், அருமையான வசனம். அடுத்த வாரத்துல அந்த 5வது வசனத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போறோம். நிறைவு செய்யலாமா? நாம் யாவரும் ஜெபிக்கலாம்.